வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி. நோ சொல்லி முற்றுப்புள்ளி வைத்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து சோதனை மேல் சோதனை. எப்படியாவது ஒரு மெகா கூட்டணி அமைத்து விடலாம், 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிச்சு நம்ம முதலமைச்சராக ஆகிடலாம், நம்மளுடைய பலத்தை நிரூபித்து விடலாம், நம்ம யாருன்னு ஒரு கை காட்டிடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியுடைய மனக்கணக்கு, அந்த கூட்டணி கணக்கு தவறாக போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு நிலை தான் தற்போது இன்றைக்கு அதிரடியான ஒரு பரபரப்பான ஒரு செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒரு முற்றுப்புள்ளியான செய்தி தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் பரபரப்பான செய்தியாகவும் இன்னைக்கு அதிக அளவில் பேசுகிறாங்க. மக்களை குழப்புகின்ற வகையில் ஒரு பெரிய ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. உண்மைக்கு புறம்பான செய்திகளை ஊடகங்கள் வாயிலாகவும் சமூக ஊடகங்களின் வாயிலாகவும் மக்களை குழப்புகின்ற வகையில் தமிழக வெற்றிக் கழகமும் அதிமுகவும் கூட்டணி அமைய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவுது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் தாவேகா தலைமை இடம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி இல்லை, இது தவறான செய்தி, இது ஒரு உண்மைக்கு புறம்பான செய்தி, யாரும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற அளவில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இன்னைக்கு ஒரு தகவலை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருள். ஊடகங்களில் ஒரு பேசுபொருளாக பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த தகவலால் எடப்பாடி பழனிசாமிக்கு இடியை இறக்குகின்ற வகையில் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி தான். எப்படியாவது தமிழக வெற்றிக் கழகத்தை அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து விடலாம், திமுகவினுடைய கூட்டணியை விரிசல் ஏற்படுத்தி அங்கிருந்து ஏதாவது ஒன்று இரண்டு கட்சிகளை, தோழமை கட்சிகளை வெளியே கொண்டு குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளை வெளியே கொண்டு நம்மளோட கூட்டணி வச்சு ஒரு மெகா கூட்டணி அமைத்து விடலான்னு ஒரு மனக்கணக்கு போட்டார். ஏற்கனவே பல கூட்டங்களில் செய்தியாளர் சந்திப்பில் பல முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் எங்களுடைய கூட்டணி திமுகவுடன் கூட்டணி பலமாக இருக்கிறது, எங்களுக்கு எந்த விதமான கசப்புத்தன்மையோ விரிசலோ எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை, நாங்கள்லாம் வெளிவருவதற்கு ஒன்றும் இங்கே வாய்ப்பே கிடையாதுங்க, நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி பல நேரங்களில் செய்தியாளர்கள் மத்தியில் தொல் திருமாவளவன் அவர்கள் நிறைய முறை பதிலளித்து விட்டார். இது ஒரு இடி அவருக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு. இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் ஊடகத்தின் வாயிலாகவும் அதிமுகவும் தமிழக வெற்றிக் கழகமும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி அமைக்க போகிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்துகிற வகையில் பெரிய காரணமாக கடந்த சில வாரங்களாக மிகப்பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருந்த இந்த செய்திக்கு இன்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்த தமிழக வெற்றிக் கழகம். நாங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மெகா கூட்டணி அமைக்கணுங்கிறது கிடையாதுங்க, நாங்கள் தனி பெரும்பான்மையுடன் ஒரு மாபெரும் வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் வரணும், ஆட்சியை பிடிக்கணுங்கிற கனவோட ஒரு புது வியூகத்தோடு நாங்கள் செயல்படுறோம். நாங்கள் யாருடன் கூட்டணி இல்லை, குறிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி இல்லைங்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்த தாவேகா. என்ன காரணம்? விஜய் அவர்களுடைய இந்த வியூகத்திற்கு என்ன அடிப்படை காரணம்? ஒருவேளை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் நடந்த முதல் மாநில மாநாட்டில் திமுகவையும் பாஜகவையும் கடுமையாக விமர்சனம் செய்தார் விஜய் அவர்கள். அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் இரண்டு கட்சிகளையும் திமுக பாஜகவையும் கடுமையாக விமர்சனம் செய்த எடப்பாடி பழனிசாமியை மட்டும் விமர்சனம் செய்யாத விஜய் அவர்கள், அதிமுகவை எங்களை ஏன் விமர்சனம் பண்ணல விஜய் அவர்கள் அப்படின்னா, நாங்கள் நல்லாட்சி கொடுத்தோம், எங்கள் மீது எந்த விமர்சனம் வைக்காத அளவுக்கு நாங்கள் நல்ல பெயரை சம்பாதித்திருக்கிறோம், நல்லாட்சி கொடுத்ததுனால தான் விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் இரண்டு கட்சிகளை விமர்சனம் செய்தார். அதிமுக அவர் விமர்சனம் செய்யாததற்கு காரணம், நாங்கள் நல்லா நடந்துக்கிட்டோம், நல்லாட்சி செய்தோம், மக்களுக்கு நல்ல விஷயம் செய்திருக்கிறோங்கிறது விஜய் நம்பி இருக்கிறார், ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், அதனால தான் எங்களை விமர்சனம் பண்ணலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நிறைய முறை செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார். ஆனால் இது நாளுக்கு நாள் ஊடகங்கள் வாயிலாக சமூக வலைதளங்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக இது ஒரு பேசு பொருளாகவே வந்தது. தாவேகாவும் அதிமுகவும் மெகா கூட்டணி அமைக்க போகிறாங்க அப்படின்னு. ஒருவேளை இரண்டு பேரும் ஒரு மெகா கூட்டணி அமைப்பதற்கு ஒரு முதல் கட்டமான பேச்சுவார்த்தையில் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் மூலியமாக ஒரு சிறு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது அப்படிங்கிற ஒரு செய்தி கூட ஊடகங்களில் வந்தது.
ஒருவேளை விஜய் அவர்கள் கேட்ட அந்த டிமாண்ட் வந்து எடப்பாடி பழனிசாமியால் செய்ய முடியவில்லையா? டிமாண்ட்னா என்ன? சீட்டு பங்கீடு தான். அதாவது 234 தொகுதிகளில் 50-50, நீங்கள் 15 இல்லைங்க, நாங்கள் 15 நிற்கிறோம், நம்ம கூட்டணி ஜெயிச்சா நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு விஜய் அவர்கள் ஒரு டிமாண்ட் வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இடியே இருக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்கிறோம். தற்போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மாசான லீடராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நாம அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு மீண்டும் நான் தான் முதலமைச்சராக வரப்போறேங்கிற மிகப்பெரிய ஒரு கனவோடு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, விஜயனுடைய அந்த கூட்டணி டீலிங்கில் எடப்பாடி பழனிசாமி பின்வாங்கினாரா, அல்லது உண்மை நிலவரப்படி தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்தே நின்று களம் காணலாம், பெரும்பான்மையை நம் நிரூபித்து ஆட்சி பிடிக்கலாம், நமக்கு என்ன செல்வாக்கு இருக்குது, ரசிகர்கள் நம்மளை எப்படி நம்பியிருக்கிறாங்க, அந்த ரசிகர்கள் எப்படி வாக்காளராக மாறி இருக்கிறார்கள், தொண்டர்களாக மாறி இருக்கிறார்கள், நம்ம நிரூபித்தே ஆக வேண்டும் அப்படின்றதுனால 2026 சட்டமன்ற தேர்தலில் தனியாகவே நிற்போம், யாருடனும் கூட்டணி இல்லாமல் நின்று நம்மளுடைய மிகப்பெரிய பலத்தை நிரூபிப்போம், மற்ற கட்சிகளுக்கு சவால் விடுகிற வகையில் நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் ஒரு கணக்கு போட்டிருக்கும், ஒரு வியூகத்தை வகுத்திருக்கும். இது தவறு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 மாபெரும் கட்சிகள், திராவிட கட்சிகள் திமுக அதிமுக இருக்கிறது. இது ஒரு மாபெரும் இயக்கம். இது கடந்த மறைந்த தலைவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து, ஜெயலலிதா அவர்களை தொடர்ந்து, கலைஞர் அவர்களை தொடர்ந்து இன்னைக்கு மாசாக பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய அந்த இருவரும் கட்சிகளை தாண்டி தமிழகத்தில் வேறொரு கட்சி வந்து புதிதாக தொடங்கப்பட்டு எடுத்த எடுப்பிலேயே முதலமைச்சராக ஆகிவிட முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. காரணம் என்னன்னா, திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் அவர்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. அவர்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய விசுவாசமாக இருக்கக்கூடிய அந்த இருவரும் கட்சிக்கு தொண்டர்கள் ஒரு ஆர்வமுடன் வாக்களிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்று ஜெயிப்பது என்பது அவ்வளவு சாதாரண விஷயமா, எளிதான விஷயமா அப்படின்னா நிச்சயமாக சாதாரணமான விஷயமும் அல்ல, எளிதான விஷயமும் அல்ல. அப்படி ஒரு பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னா ஒரு 4-5 எம்எல்ஏக்களை ஜெயிக்க வைக்க முடியும், சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்க முடியும். இதில் மாற்று கருத்து கிடையாது. ஒரு 10-15% ஓட்டு வங்கியை பெற வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்தை தமிழக வெற்றி கழகம் செய்ய வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆட்சியை பிடித்து விட முடியுமா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வி. இந்த நிலையில தான் அதிமுகவுடன் தாவேகா ஒரு கூட்டணி அமைக்கப் போகிறது, ஒரு மெகா கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு மெகா கனவோட இருந்தார். இந்த கனவுல மண்ணள்ளி போட்ட மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இடியை இறக்கிற மாதிரி ஒரு சோகமான அதிர்ச்சிகரமான செய்தி இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த முற்றுப்புள்ளியிலிருந்து ஒரு சோகம் மீண்டும் தொடங்குது, அதிகரிக்குது அப்படின்னு தான். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும், அதிமுகவை பலப்படுத்த வேண்டும், வலுப்படுத்த வேண்டும், தொண்டர்களுடைய குழப்பத்தை நீக்க வேண்டும், நிர்வாகிகளுடைய ஒற்றுமை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு அதிமுகவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல். இது தொடர்ந்து பல ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் நிறைய முறை விவாதம் பண்ணிட்டோம். இருந்தாலும் இது தொடர்கதையாக மீண்டும் இன்றிலிருந்து அது ஆரம்பிக்கும். காரணம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு பல ஊடகங்கள் பேசிக்கொண்டு வந்த இந்த நேரத்தில் இன்று தமிழக வெற்றி கழகம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததன் காரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு அதிர்ச்சியான செய்தி தான். இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அவர் வந்து விஜய் விமர்சனம் பண்ணலைங்க, நம்ம நல்லாட்சி கொடுத்ததுனால தான், மக்கள் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நம்மளை வந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் நம்மளை வந்து விஜய் அவர்கள் விமர்சனம் செய்யலை அப்படின்னு ஒரு பெருந்தன்மையோட நம்மோட கூட்டணி வைப்பார் விஜய் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தது உண்மைதான். இருந்தாலும் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு ஒரு சிறு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதும் உண்மைதான் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுகிறது. ஒருவேளை தொகுதி, அதாவது 234 தொகுதிகளில் நீங்கள் 50 நாங்கள் 50, நம்ம பாதி நின்றுக்கலாம், ஜெயிச்சோம் அப்படின்னா நான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை வந்து விஜய் அவர்கள் வைத்திருப்பார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. இந்த இடத்தை எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்து விட வாய்ப்பும் இல்லை. ஏன்னா முதலமைச்சர் அப்படிங்கிறது ஏற்கனவே 4.5 ஆண்டுகள் இருந்து விட்டார். மீண்டும் நம்ம தான் ஆட்சி பிடிக்க போகிறோம், அதிமுக ஜெயிக்க வைக்கணும், மிகப்பெரிய பலமான கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பிளான் பண்ண இந்த நேரத்தில்
தமிழக வெற்றி கழகம் இந்த ஒரு டிமாண்ட் வைத்ததின் பின்னணியில தான் தமிழக வெற்றி கழகம் அதிரடியான ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறது என்று அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவுடன் மற்ற கட்சிகள் கூட்டணி வைத்து மெகா கூட்டணி அமைக்காவிட்டால் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. ஒரு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாகவும் சவால் நிறைந்த தேர்தலாகவும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய சவாலை கொடுக்கக்கூடிய தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக அப்படிதான் ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியை கொடுக்கும். இதை எப்படி எடப்பாடி பழனிசாமி சமாளிக்க போகிறார்? திமுக ஆல்ரெடி மெகா கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. 200 தொகுதிகளை பிளான் பண்ணுறாங்க. இதை எப்படி அவர் எதிர்க்க போகிறாரு? எடப்பாடி பழனிசாமி எப்படி வீழ்த்த போகிறார்? இதில் இன்னொரு புதிய கட்சி தமிழக வெற்றி கழகம் உள்ள முதலமைச்சர் கனவோட ஆட்சி அதிகாரத்தில் வரணும், ஆட்சியில் பங்கு அப்படின்னு ஏற்கனவே தமிழக வெற்றி கழக முதல் மாநாட்டில் சொன்ன விஜய் தற்போது கூட்டணி இல்லாமல் தனிப்பெரும்பான்மையுடன் பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு கொடுத்த அவருடைய தகவல் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த நேர்கொண்ட பார்வை சரியானதா இல்லை தவறான ஒரு வியூகமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே வேளையில் ஒருவேளை இது பாஜகவினுடைய தூண்டுதல்களால் பாஜக அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு முயற்சியால் இந்த ஒரு ட்விஸ்ட் இன்றைக்கு அது இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வையும் இருக்கிறது. அரசியல் என்பது நாளுக்கு நாள் ஒரு புது புது செய்திகள் வரும், புது புது வியூகங்களை எடுப்பார்கள். இதையெல்லாம் அந்தந்த தலைவர்கள் அந்தந்த கூட்டணிகள் முடிவு செய்து ஒரு முடிவான ஒரு இறுதியான ஒரு தகவல் தான் ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய செய்தியாக விரைவில் வரும். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த முற்றுப்புள்ளி செய்தியானது அதிமுகவுடன் கூட்டணி தமிழக வெற்றி கழகம் இருக்குது அப்படிங்கிற தவறான செய்தியை மக்களை யாரும் குழப்ப வேண்டாம் அப்படிங்கிற ஒரு செய்தி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இருந்தாலும் பாஜகவினுடைய முயற்சி இந்த ஒரு அந்த அரசியல் வியூகம் புது வியூகம் இதையெல்லாம் பாஜக வழியில் இது அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியாக கூட இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி நிறைந்த இந்த செய்தியானது கூட்டணியை மெகா கூட்டணியை அமைக்கலாம் அப்படிங்கிற இந்த கனவானது தவறாக போய்விடுமா அல்லது உண்மையை நிரூபிக்கக்கூடிய வகையில் தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக கூட்டணி வைக்கும், பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு நாளைக்கு செய்தியாளர் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் சொல்வார். இருந்தாலும் யாருடன் கூட்டணி வைத்தாலும் பரவாயில்லை, ஆனால் அதிமுகவை ஒன்றிணைக்காமல் அதிமுக பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்றிணைக்காமல் பலமான ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை உருவாக்காமல் எடப்பாடி பழனிசாமி தனிப்பெரும்பான்மை நிரூபிப்பது என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் சாதாரண விஷயம் அல்ல, சாத்தியக்கூறுகளும் அல்ல. இந்த பலத்தை நிரூபிக்க வேண்டும், கூட்டணியை பலப்படுத்த வேண்டும், பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்றுபடுத்த வேண்டும், தொண்டர்களுடைய குழப்பத்தை போக்க வேண்டும், நிர்வாகிகளுடைய சலசலப்பை நீக்க வேண்டும். இப்படி பல்வேறு விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த அதிமுகனுடைய தொண்டர்களுக்கும் ஒரு மனநிறைவை கொடுக்கும், ஒரு எதிர்பார்ப்பை நிறைவு செய்கின்ற வகையில் அந்த தேர்தல் அமையும். இருந்தாலும் மிக சவாலான மிக நெருக்கடியான தேர்தலாகத்தான் இந்த 2026 அதிமுகவுக்கு இருக்கும். இது எந்த அளவுக்கும் சந்தேகமில்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.